டிவியில் ஜோடி பொருத்தம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். ஜோடியாக காம்படிஷனில் கலந்துக்குவாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கலந்துக்குவாங்க. இப்போ புருஷனை தனியாக கூப்பிட்டு போய் கேள்வி கேட்பாங்க, ஒரு 5 கேள்வி. அதே மாதிரி தனியாக மனைவி தனியாக கூப்பிட்டு போய் ஒரு 5 கேள்வி கேட்பாங்க. 2 பேரும் சொன்னது கோயின்சிடென்ட் ஆகி பொருந்திடுச்சுன்னு வைங்க, இப்போதான் சூப்பர் ஜோடின்னு ப்ரைஸ் கொடுப்பாங்க. தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா நாக் அவுட் பண்ணி அமுச்சு விட்டுருவோம். நிறைய ஜோடி அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கிருக்கு. கேள்வி வைப்பாங்க, புருஷன்கிட்ட கேள்வி வைப்பாங்க. நீ கல்யாணம் கட்டினவொன்னா முத மனைவி எங்கே கூப்பிட்டு போனான்னு அவன் சொல்லுவான், நான் கடைக்கு கூப்பிட்டு போய் சேலை எடுத்து கொடுத்தேன், ஒருத்தன் நகை எடுத்து கொடுத்தேன். மனைவியை கூப்பிட்டு போய் உன் புருஷன் ஒன்று முத எங்கே கூப்பிட்டு போனான்னு கேட்பாங்க. அதை சொல்லுவா, முத சினிமாவை கூப்பிட்டு போனாங்க. இது நாக் அவுட் ஆகிடும். கல்யாணம் கட்டி ஃபஸ்ட்டு நான் நல்லா யோசித்து சொல்லு, நான் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போனேன்? இல்லை, ஃபஸ்ட்டு உன்னை நான் செருப்பு கடைக்கு கூப்பிட்டு போனேன். சிம்பாலிக்கா நான் உனக்கு செருப்பாக இருப்பேன் அண்ணு உன்னை செருப்பு கடைக்கு கூப்பிட்டு போனேன். செருப்பாக இருந்து உன்னை தாங்குவேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு பெரிய மனுஷனா யாருங்க? பொண்டாட்டி கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறோம் பெரிய மனுஷன் இல்லடா. வாங்கி கொடுக்குறேன்டா சொல்லியே சமாளிக்கிறான் பாரு, அவன் தான் பெரிய மனுஷன். மெட்ராஸ்ல இருந்து என் நண்பன் ஒருத்தன் கேட்டாங்க என்கிட்ட, சிஸ்டருக்கு முத என்னடா எடுத்து கொடுத்தான்னு. அப்போ அவன் கேட்ட நோக்கத்தை நான் புரியல. சொல்லிட்டான் அவங்ககிட்ட, செருப்பு சேவையும் எடுத்து கொடுத்தான்டான்னு. அது வம்பா போச்சு. இந்த செருப்பு அவங்களுக்கு ரொம்ப பயன்படும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எனக்கு இதை வருது பாருங்க, இப்படி தாங்க இருக்கணும் வாழ்க்கையில். படத்தில் அடித்து போட்டால் கூட யார்ட்டும் சொல்லிடாதீங்கன்னு வாங்குவார். ஒரு இன்சிடென்ட், கொண்டாட்டத்துக்காக ஒருத்தன் வீட்டில் எல்லாம் கூடியிருக்காங்க. பிள்ளை பிறந்திருக்குது, பிள்ளைக்கு ஒரு விசேஷம் செய்யணும்னு கூடிட்டு இருக்காங்க. பேர் வைக்கிறதுக்காக கூடிட்டு இருக்காங்க. அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம் பிள்ளைக்கு அந்த அம்மா ஒரு பேர் சொல்லுது. ஐயா, இந்த பேரில் நம்ம சொந்தத்தில் யாருமே இல்லையே. சொந்தத்தில் பேர் வைப்பாங்க. தாத்தா பேரை நம்ம வைப்பாங்க, பாட்டி பேரை நம்ம வைப்பாங்க, அந்த மாதிரி. சரி, எதுக்கும் உன் புருஷனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட போய் கேட்குறான், உன் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னா அவனும் அதே தான் சொல்கிறான். டமால் நாட்டிக்கிறான், அதே தான். ரெண்டும் கோயின்சைட் ஆகுது. பெரிய ஆச்சரியம். எந்த இடங்க சகரியா எலிசபெத்து பிள்ளை பேருக்கு பேர் வைக்கணும் போது இந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா யோவான் சொல்லுது. சரி, வீட்டுக்கார்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுருவோம். கேட்குறாங்க. சகரியாவும் யோவான்